குதூகலம் கொண்டாட்டமே சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே. குதூகல கொண்டாட்டமே சன்னிதானத்தில். குதூகல கொண்டாட்டமே சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரை திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரை திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே சன்னிதானத்தில். கடைசியாக இந்த ஒரே ஒரு சரணத்துக்கு நம்ம பாடுவோம். இதுல பாத்தீங்கன்னா, வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேல வெற்றி தந்தார். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஹல்லேலூயா. இந்த நாளில நம்மள இயேசுப்பா ஒருங்கிணைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது நம்மளுடைய பிளானே கிடையாது. நேற்று தினத்துல சாதாரணமாக தான் நம்ம என்ன பண்ணோம், இன்னைக்கு என்ன பண்ணலாம், எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கும்போது, அதே நேரம் மாமாவும் வந்திருக்காரு, திருச்சியிலேருந்து வந்திருக்கிறாரு. இன்னைக்கு அருமையாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது இன்னைக்கு. அதுக்காக நம்ம தேவனை நன்றி சொல்லுகிறோம். ஏன்னா இது எந்த ஒரு பிளானுமே கிடையாது. ஆனால் ஏசப்பா திட்டமிட்டாருன்னா அது ஏற்ற நேரத்தில் சரியான நேரத்தில் எல்லாமே நடக்கும். 1 மணி நேரத்திற்கு முன்பதாக வரைக்கும் இந்த இடம் இந்த மாதிரி கிடையாது. ஆனால் ஏசப்பா அந்த நியமித்த அந்த நேரத்துல நம்ம எல்லாரும் இந்த இடத்துல நம்ம அசம்பிள் ஆயிருப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒவ்வொரு பகுதியிலேருந்து வந்திருப்போம். நம்ம இங்கேயே கிடையாது, எல்லாருமே ஒவ்வொரு பகுதியிலேருந்து வந்திருக்கோம். ஆனாலும் ஏசப்பாவுடைய திட்டம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடலாமா? கடைசியாக வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேல வெற்றி தந்தார். வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேல வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரை திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரை திருப்பாதத்தில். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். அவரை துதியுங்கள், அவர் நல்லவர். தாவீது சொல்றார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவரை துதிக்கிற துதி எப்பொழுதும் நாவில் இருக்கும் என்று சொல்றார். ஆக அப்படியே அவருடைய பேர் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்கும் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் நமக்கு வல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். என் ஜீவாதிபதியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், ஜீவனுள்ள தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அக்கிரமங்களில் கிடந்த எங்களை மீட்டெடுத்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பாவியாய் இருந்த எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்க கரையை கொடுத்து வாங்கினவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவரை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்தவங்க எல்லாரும் பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. ஹல்லேலூயா. ஓ ஷமாரி வாரா துராகரசியா. ஓ நமர் ஷிமனோவா. ஹல்லேலூயா. மானாசிகலதோஸ். நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவரே உம்மை
உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் மத்தியிலே ஆண்டவராய் வருகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஓ நன்றி 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 நன்றி. ஓ ஷபா, ஓ நன்றி நன்றி சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். என் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். என் ராஜாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எழுப்பி கட்டுகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே எங்களோடு வாசம் பண்ண ஆசைப்படுகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இப்போது மாத்திரமல்ல, எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எப்பொழுதும் ஏழை கூப்பிட்டான் அவருடைய எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி ரட்சித்த தேவன் ஒருவரே. ஹalleluya. அவர் எளியவனை குப்பையிலிருந்தும் சிறியவனை புழுதியிலிருந்தும் உயர்த்தி அவனை பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் அமர பண்ணுகிற தேவனுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆமையா, நீங்க செஞ்ச நன்மைகளுக்காக நன்றி செலுத்துறோம்பா ஆண்டவரே. நீ செய்ய போகிற நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை கரம் பிடித்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை வாழ வைக்கிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தட்டு ஓ ராமானுஷா ஆமாண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே ஜீவாதிபதியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா குழியிலே கிடந்த எங்களை தூக்கி எடுத்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கோ தேவனை அறியாதவர்களை வாழ்ந்து வந்தோம் ஆண்டவரே. கர்த்தரோ எங்களை தெரிந்து கொண்டதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே உடையான சேற்றிலே கிடந்த எங்களை தூக்கி எடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறித்து கிடந்த எங்களை தேவன் தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய இறக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவன் எங்கள் மீது வைத்த அன்புக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தேவன் தம்முடைய ஒரே பேரனை குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவனை தந்தவனை இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூறுகிறானே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவரை விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை, அவரை விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அந்த தேவன் நம்மோடு இருக்கிறார், அந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். யோசேப்பை அரியணையிலே உட்கார செய்த தேவன் நம்மோடு இருக்கிறார், அந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். தாவீதை அரியணையிலே கொண்டு உட்கார செய்த தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. அதான் தாவீது பண்ண, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு வருகிற தேவன் என்று சொன்னார். ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் என் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, தேவன் எங்கள் மத்தியிலே அசைவானத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எங்கள் பாடல் பகுதியை ஆசீர்வதித்தாங்க, அதற்காக நன்றி சொல்கிறோம். இன்னும் நாங்கள் துதிக்கணும் ஆண்டவரே. நீங்கள் செய்த நன்மைகள் ஏராளமாக, நீங்கள் தந்த கிருபைகள் தாராளமாக கொடுத்துருக்கீங்க. இன்னும் நாங்கள் எவ்வளோ துதிக்கணும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. காலங்கள் போதாது, எங்கள் வயதெல்லாம் போகாது ஆண்டவரே. அப்பா நீங்கள் துதித்து கொண்டே இருக்கலாம் ஆண்டவரே. கர்த்தாவே உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் எங்கள் மத்தியில் அசைவானதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் எஞ்சிருக்கிற பகுதியை ஆசீர்வதித்தாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. உட்காருங்க. கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. எல்லா வேதத்தில் கவனமாக இருங்க. சங்கீதம் 103 எடுத்துக்கோங்க கையில். சங்கீதம் 103. சங்கீதம் 103 எடுத்துக்கிட்டீங்களா?
முதல்ல வாசிக்கட்டுமா? யாரோ ஒருத்தர் ஃபுல் சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். மனம் வாசிங்க. நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷருடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிட்டு போன வாரம் என்னன்னு தெரியலையே அப்படியே ஆயிரும். அதுபடிக்கு இது என்ன செய்யணும்? முழு இருதயத்துக்குள்ளே வச்சுக்கணும். முழு இருதயத்துக்குள்ளே வச்சுக்கணும். அடுத்து அதனால தான் நான் இந்த பொறுமை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது இந்த சங்கீதத்தையும் சங்கீதம் இருக்கட்டும் இல்லை, டோட்டல் சங்கீதம் 180 சங்கீதம். அதில் எத்தனை பேர் எழுதியிருக்காங்க தெரியுமா? அதில் தாவீது அதிகமான சங்கீதம் 70 சங்கீதங்கிறது எழுதியிருக்கிறாரு. அடுத்து மோசே ஒரு 2 சங்கீதம் எழுதியிருக்கிறாரு. ஆசாப் என்கிறதான ஒரு ஆலய பாடகன், அவங்க அண்ணன் தம்பி 3 பேர். அவங்க இல்லை, அவர் தான் ராகத்தலைவன் சொல்லப்பட்டவர். அவர் தான் அந்த நம்ம ரொம்ப பேர் நினச்சிருப்போம் அது கர்த்தரை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ராகத்தலைவன் அவர் தான் அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அந்த ஒர்ஷிப்க்கும் மற்றபடி அந்த மியூசிக்கும் அவர் தான் என்ன செய்யுது, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட் ஆஃப் தி அவர் தான். புரியுதா? யார்? ஆசாப். அவர் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். அப்படி இருக்கும்போது அவர் அந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் இருக்கிறார். அவருக்கு ஒப்புவிக்க மாட்டார், அவர் அங்கீகரிக்கணும். அவர் நம்முடைய தாவீது காலத்திலிருந்து ஏறக்குறைய சாலமோன் காலம் வரைக்கும் அவர் இருந்திருக்கிறார். தாவீது ராஜா காலம் வரைக்கும், சாலமோன் காலம் வரைக்கும். தாவீது ராஜா காலத்தில் இந்த தேவனுடைய ஆலயம் கிடையாது, ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. அந்த கூடாரத்தில் தான் அவங்க பலியிட்டு ஸ்தோத்திரம் பண்ண. தேவனுடைய பெட்டி இருந்தது. தேவனுடைய பெட்டிக்குள்ளே அந்த மண்ணை வச்சுருந்த பாத்திரம் அப்போ இதெல்லாம் இருந்தது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அங்கே கூடாரம் இருந்தது. தாவீது தான் திட்டம் பண்ணுறான் இதை கோயிலாக கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, நீ கோயில் கட்டக்கூடாது, ஏன்னா ஏராளமான யுத்தத்துக்கு போயிருக்கிற மனுஷனையே, அதனால் என்ன பண்ண, நீ ஒரு ரத்தக்கரை படித்த மனுஷன், அதனால் நீ கோயில் கட்டக்கூடாது, உன் பையன் கட்டுவான், சாலமோன் உன் பையன் கட்டுவான், அவன் தான் அந்த ஆலயத்தை கட்டினான். சரியா? அப்போ அதில் அப்பவும் அந்த கூடாரத்தில் இருக்கும்போதும் அந்த ஆசாப்லாம் இருந்தார். ஆலயம் கட்டின பிறகு அப்போ அந்த ஆசாப்லாம் இருந்தார். சரியா? இப்போது அவர் ஒரு ஏராளமான ஒரு சங்கீதங்கள் எழுதியிருக்கிறார். இப்படி பலர் சங்கீதம் எழுதுது. நம்முடைய நிருபங்களே பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாடு நிருபங்களை யாரோ எங்கெங்கோ இருந்து எழுதியிருக்கிறாங்க. ஒரு இடத்துல எல்லாம் இப்போ நம்ம எல்லாம் கூடி இருக்க மாதிரி உட்காந்து நீ இதை எழுது நான் அதை எழுது அப்படி கிடையாது. எங்கெங்கோ இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்க, எழுதியிருக்காங்க. அதெல்லாம் பின் வரும் காலகட்டத்தில் அவங்க எல்லாம் ஒன்றா சேர்த்து அது புஸ்தக வடிவமைப்பில் கொடுத்து அதில் 12 ஆகமங்கள் என்னன்னா, அது கர்த்தரை மகிமைப்படுத்தாத ஆகமங்கள் அப்படி சொல்லி அதை எடுத்துட்டோம். அது நம்ம 500-600 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போது அதிலிருந்து என்ன பண்ணுறாங்க, சில ஆகமங்கள் ஆர்சிக்காரங்க வச்சுருக்குறாங்க. சிலது இருக்கும், நீங்கள் அதை பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்குல்ல, அது ஆர்சி பைபிள் பார்த்துருக்கீங்களா, பெருசாக இருக்கும், அதில் இருக்குது. அப்போது அவங்க வச்சுருக்குறாங்க. நம்ம அது வேண்டாம், கர்த்தரை மகிமைப்படுத்தாத எந்த ஒரு விஷயமும் பைபிளில் வேணான்னு சொல்லிட்டு நம்ம சட்டத்தின் பிரகாரமாக சட்டத்துக்குட்பட்டு இது பண்ணிட்டாங்க. சரி, இப்போது இப்போ இந்த 103 சங்கீதம் ஏன் சங்கீதம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், சங்கீதத்தில் 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று ஜெபம் இருக்குது. சங்கீதம் முழுசுமே ஜெபம் இருக்குது. தேவனே உங்களுடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி இதில் சங்கீதம் 51 சொல்கிறார். யார்? தாவீது. தேவனே உங்களுடைய கிருபையின்படி இறங்கும் அப்படின்னு சொல்லிட, உமது மிகுந்த இரக்கங்கள் படி எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, அந்த ஜபத்தின்படி இருக்கிறார். அது ஒரு ஜெபம். சங்கீதங்கள்லாம் ஒரு ஜெபம். 2வது சங்கீதங்கள்லாம் பாடல். பெர்க்மான்ஸ் எழுதின எல்லா பாட்டுமே சங்கீதத்திலேருந்து எடுத்தது. அதிகமாக சங்கீதம் எடுத்தது நிருபங்கள்லேருந்து எல்லாம் எடுத்திருக்காங்க. ஆனால் சங்கீதத்தில் அதிகமாக எடுத்திருக்காங்க. பழைய அந்த காலத்து பாடல் கூட சங்கீதத்திலேருந்து எடுத்து பாடியிருக்காங்க. ஒன்று ஜெபம்,
ரெண்டாவது நல்ல நோட் பண்ணி வச்சுங்க, 1 ஜெபம், 2வது பாடல், 3வது சத்தியம். அதுக்குள்ளே சத்தியம் அடங்கியிருக்கு. 22ஆம் சங்கீதம்லாம் இயேசு கிறிஸ்துவ பற்றி ஃபுல்லாக தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி முன்னாடியே. இது எப்போ எழுதப்பட்டது அப்படின்னா இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி, அதை கிமு பிறக்கிறதுக்கு முன்னாடியே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. சரியா? இப்போது இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கிறது 103ஆம் சங்கீதம். இந்த சங்கீதம் யார் எழுதியிருக்கார் அப்படின்னு சொன்னால் தாவீது எழுதியிருக்கிறார். தாவீது எழுதியிருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தூக்கம் வருது? தூக்கம் வருதுன்னு சொல்லுங்கள், ஹல்லேலூயா சொல்லுங்கள். தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு மருந்து இருக்கேன்ட்ட. சரியா? இப்போது இந்த சங்கீதத்தில் என்ன சொல்கிறது? ஒரு வசனம் வாசிங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அப்போ யாருக்கிட்ட யார் சொல்கிறா? யாருக்கிட்ட? தாவீது தன்னுடைய ஆத்மா கிட்ட சொல்கிறாரு. நம்ம என்னைக்காவது ஆத்மாவோட பேசியிருக்கோமா? நம்முடைய இருதயத்தோட நம்ம பேசியிருக்கோமா? படுக்க போனோம்னா அப்படியே படுத்து ஒரு 5 நிமிஷம் தூங்கிடுவோம். ஆனால் தாவீது அப்படி கிடையாது. தாவீது தன் ஆத்மாவோட என்ன செய்கிறாரு? பேசுவோம். கர்த்தர் இன்னைக்கு இந்த நாளில் நமக்கு என்னென்ன செஞ்சார்? கர்த்தர் என்னென்ன செஞ்சார்? அவரை நாம் துதிக்க வேண்டாமா? ஸ்தோத்தரிக்க வேண்டாமா? அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த இருதயத்தோடு பாடி பேசிகிட்டு இருப்பார். என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கேட்குதா? ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. அப்போ ஆத்மா கேட்கும், எதுக்காக ஸ்தோத்திரமா? சரியா? ஆனால் ஸ்தோத்திரம் பண்ணுறது எப்படி? ஸ்தோத்திரம் பண்ணுறது எப்படி அப்படின்னு சில பேர், கர்த்தாவே மே துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சும்மா இருறா, சத்தம் விடாமறா. கர்த்தாவே மிஸ் இப்படி துதிக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா? இப்படி துதிக்கிறவங்க. அது என்ன துதி? அது உதடல துதிக்கிறது. சில பேர் உபாசப்பட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ளார போட்டு உபாசம் பண்ண, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க வீட்டுக்காரம்மா என்ன பண்ணுவாங்க? வெளியே வெங்காயம் வாங்கிட்டு இருப்பாங்க. வெங்காயக்காரன் சொல்லுவான் 30 ரூபாங்க கிலோ அப்படின்னும் போது இந்த அம்மா என்ன பண்ணுவோம்? 30 ரூபாயா? சரி கிலோ அப்படின்னா அவர் உள்ளே இருந்து என்ன பண்ணுவார்? வாங்காத வாங்காத வாங்காத, 30 ரூபாய்க்கு வாங்காத, மார்க்கெட்டில் 20 ரூபாய்க்கு தரான். புரியுதா? இதெல்லாம் முழு இருதயத்தோடு துதிக்கிறது கிடையாது. அதாங்க தாவீது சொல்கிறாரு, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும்? எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும்? முழு இருதயத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணணும். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் எடுக்க வேணாம் 4ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, ஒரு சமாரிய பெண்ணுக்கிட்ட கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தரை துதிக்கிறது முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு உண்மையோடு கர்த்தரை துதிக்கணும் அப்படின்றாரு. எங்கே தொழுது கொள்கிறோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது. எந்த இடத்துல தொழுது கொள்கிறோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது. புரியுதா? நல்ல பெரிய பங்களா மாதிரி கட்டி அதில் லைட் சீரியஸ் எல்லாம் போட்டு அங்கே துதிக்கிறது, அங்கேயும் துதிக்கலாம், இங்கேயும் துதிக்கலாம். தாவீது, எலியா, எசேக்கியா, அப்புறம் எலிசா, இவங்கள எங்கே துதிச்சாங்க? காடுகள் மலைகளில் துதிச்சாங்க. யோவான் ஸ்நானகர் எங்கே துதிச்சார்? காடுகளில் துதிச்சார். ஹல்லேலூயா. ஸோ எங்கே துதிக்கிறோம் அப்படின்னு முக்கியம் கிடையாது, எப்படி துதிக்கிறோம். புரியுதா? எப்படி துதிக்கிறோம், என்ன மாதிரி துதிக்கிறோம். அப்போ எப்படி துதிக்கணும்? பைபிள் சொல்லி கொடுத்துருக்கு. முழு இருதயத்தோடு துதி, முழு உள்ளத்தோடு துதி, எந்த சிந்தனையும் வேண்டாம். சில பேர் சபைக்கு வந்த பிறகு கேஸ் ஆஃப் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு ஒன்று வரும். கேஸு ஆஃப் பண்ணனா இல்லையா அப்படின்னு சரி வரும். ஒன்றும் வேணாம், ஒன்றும் செய்ய வேணாம். அது கேஸ் திறந்திருந்தாலும் ஒன்றும் ஆகாது. ஹல்லேலூயா. நீ கர்த்தரை துதி. நீ என்ன பண்ண? கர்த்தர் துதி. கர்த்தர் பார்த்துப்பார். அது அவருடைய டிபார்ட்மெண்ட்டு. நம்ம அவர் துதிக்க மாட்டோம்ல, அவர் அங்கே போயிடுவார். அவருடைய டிபார்ட்மெண்ட் அவர். ஒரு சமயத்தில் 2 நாட்டுக்கு சண்டை. அது சமீபத்தில் கொஞ்சம் 10 வருஷம் முன்னாடி நடந்தது. அப்போது அந்த அம்மா அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க டிவியில் பார்க்குறாங்க, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் குண்டு விழுகுது, எல்லாம் நடக்குது, பிரச்சனை
நடக்குது. ஆனால் இவங்க முடிச்சுட்டு அவங்க இந்த சண்டை நடக்குதுன்றதுக்காக அவங்க இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க. என்ன பண்ணுறது, நம்ம வீடெல்லாம் போயிருக்குமோ என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் ஃபோன் பண்ணால் யாரும் இல்லை, ரெஸ்பான்ஸ் இல்லை. சென்னை சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு போனால் பக்கத்து வீடு உளுந்து கிடக்கு, இந்த பக்கம் வீடு உளுந்து கிடக்கு, இந்த பக்கம் வீடு உளுந்து கிடக்கு. ஆனால்